ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு பிக் டாப்பிக்கை பற்றி தான் பேச போகிறோம். சென்னை பரதநாட்டியம் பயில சென்ற இடத்தில் மாணவியிடம் பாலியல் அத்துமீறல், ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி கைது. அதை டீட்டெயிலாக பார்ப்போம். சென்னை நந்தம்பாக்கத்தைச் சேர்ந்த முன்னாள் கடற்படை அதிகாரி ஒருவரது 12 வயது மகள் கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த பரதநாட்டிய கலைஞரிடம் மாலை நேர பரதநாட்டிய வகுப்புக்கு சென்று வந்தார். கடந்த 8 மாதமாக சிறுமி பரதநாட்டியம் கற்று வருகிறார். வழக்கம் போல கடந்த 28ஆம் தேதி மாலையும் வகுப்புக்கு சென்றுள்ளார். அப்போது நடன கலைஞரின் கணவர் சிறுமியை தனியாக அழைத்து பாலியல் அத்துமீறல் ஈடுபட்டுள்ளார். அதிர்ச்சி அடைந்த சிறுமி வீடு திரும்பியதும் இது தொடர்பாக பெற்றோரிடம் அழுதபடி தெரிவித்துள்ளார். அதிர்ச்சி அடைந்த சிறுமியின் பெற்றோர் இது தொடர்பாக கோட்டூர்புரம் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார். அதன்படி போலீசார் விசாரித்தனர். இதில் பரதநாட்டிய கலைஞரின் கணவர் சிறுமியிடம் அத்துமீறியது தெரிய வந்தது. இதையடுத்து அவர் மீது போக்சோ உள்பட மேலும் சில பிரிவுகள் மீது கீழ் வழக்கு பதிந்து பரதநாட்டிய கலைஞரின் கணவரை கைது செய்தனர். இவர் தேனாம்பேட்டையில் உள்ள தலைமை கணக்காயர் அலுவலகத்தில் அதிகாரியாக பணியாற்றி கடந்த பிப்ரவரி மாதம் தான் ஓய்வு பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.